Yes, sir. Yeah, Yes, sir. good evening, students. I think we will start. We will have a small test. In case Manish joins, then we will leave the test immediately and we'll go to the class. Okay. So the first question is it's a theory questions which I have because after getting into the train he said symmetric தான் symmetric போட்டிருக்கேன் symmetric. So first question நீங்களே படிச்சு கரெக்டாக சொல்ல முடியுமான்னு பாருங்க. Doppler effect in sound is dash and in light dash. So what is the Option C, answer? sir. Doppler effect in sound is, and in light it is something symmetric asymmetric and ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ளர் எஃபெக்ட் எங்கே வருதுன்னு தெரியுமா? சவுண்ட்லேயும் வரும் லைட்லேயும் வரும். டாப்ளர் எஃபெக்ட் Waves ல வரும் sir. ஆமாம் ரெண்டுலேயும் வரும். அதில் the Doppler effect is in sound is either symmetric or asymmetric, and in light it is either symmetric or asymmetric. எது கரெக்ட் ஆன்சர்? Sound asymmetric, sir. Light, I'm not sure. ஸோ ஓகே, வேறு யாராவது? இதெல்லாம் கெஸ் பண்ணலாம் நீங்கள் ஓரளவுக்கு. அவங்க எப்படிங்க சவுண்டில் ஏசிமெட்ரிக்கு நான் நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? வாட் இஸ் த ஆப்ஷன்? So what is the right option? Okay, I will go back to Akshaya. What is the right option? Suppose you were given the chance to... Option D, sir. Option D ன்னு ஒருத்தர் சொல்றாரு. What about Akshaya? What is your opinion? I'd say the same, sir. Option D. Option D is the right answer. It is Doppler effect in sound is asymmetric and in light it is symmetric. ஸோ இது வந்து புக்குக்குள்ளே இருக்கிற ஒரு 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 இது புக் பேக் கொஸ்டினில் அது இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் புக்குக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் நோ யூ பீப்புள் ஹாவ் டு லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஒன். அப்போ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஐ திங்க் யூ நோ வாட் இட் மீன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, லெட் மீ. வாட் இஸ் எ மேக் நம்பர்? மேக் நம்பர் என்றால் என்ன அப்படின்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் டேஷ் டு த வெலாசிட்டி ஆஃப் டேஷ். Option A, sir. So it is the ratio of velocity of dash to velocity of question 2, no? Yeah. So ரெண்டு கொடுத்துருக்காங்க, source and sound. மேக் நம்பர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard of this? No, sir. See, that's a problem because I'll tell you why I chose these chapters. நிறைய தடவை நீட்லேயும் ஜேஇலையும் இந்த 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 சாப்டரில் கொஷின் வராதுன்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். டீச்சர்ஸ் நல்லா அதிலே ரொம்ப மூழ்கின டீச்சர் சொல்லுவோம். பட் சப்போஸ் இஃப் யூ கெட் கொஸ்டின், வாட் வில் ஹேப்பன் டு யூ? ஸோ மேக் நம்பர்னா தெரியல, கேள்வியே பட்டதில்லைன்னு சொன்னால் அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? இட் இஸ் இந்த 11th part 2 புக்கில் இருக்குது, அந்த செகண்ட் புக்கில் இருக்குது. இட் இஸ் இன் யுவர் அந்த புக்கில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ யூ ஷுட் நோ, அது கரெக்டாக தெரியாட்டி பரவாயில்ல, பட் யூ ஷுட் நோ இட். இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் ஆப்ஷன் ஏ இஸ் த ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் டு த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். சரிங்களா? Suppose the velocity of the source is more than the velocity of the sound, அப்போ மேக் நம்பர் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? If the velocity of the source is more than the velocity of sound, it will be more than 1? Yes, sir. அந்த மாதிரி ஒரு அந்த சோர்ஸுக்கு சூப்பர்சானிக்னு பேர் இருக்கு. டிரான்சானிக் நினைக்கிறேன், சாரி டிரான்சானிக் சூப்பர்சானிக்னு பேர். So these things you should know. It is common sense oriented. It is there in the book. Even though it is common sense oriented, I have not given from my brain. I have straight away taken the words given in your book so that you don't get perplexed, confused.
ஸோ தட் இஸ் த ஐடியா. பட் நீங்கள் இது தெரிலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஏ இஸ் த ஆன்சர். It is the velocity of source to the velocity of sound. Okay? I told you in the beginning that today we are going to look at only the theory questions. அது மாதிரியே தான் நான் எடுத்திருக்கேன். Okay, let me see. Infrasonic waves as frequency dash. Option B, less than 20 hertz. அப்படியா? Infrasonic, yes, sir. ஆமாம். அப்படியா கேட்குறேன் மற்றவங்கள. அவங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அது கரெக்டா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, infrasonic waves is the frequency is less than 20. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கேட்கலாம். இல்ல சார், நம்மளுக்கு 20ல இருந்து 20k வரைக்கும் கேக்கும். இது 20க்கு கம்மியா இருக்கும். அப்ப யாருக்கு கேட்கும்? இது வந்து கேட்ஸ்க்கு, வேல்ஸ்க்கு, டாக்ஸ்க்கு எல்லாம் கேக்கும் சார். ஸ்னேக் கேக்குன்னு உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. ஸ்னேக். அதனால தான் ஆமா யானைக்கு கூட கேட்கும். கரெக்ட். ஏன்னா நம்மள சொல்றோம் somebody has got a very good ear. எதனாலும் கேட்டுறாங்கன்னா அவங்க என்ன சொல்றான், பாம்பு காதுன்னு நம்ம திட்டுறோம், இல்ல யானை காதுன்னு கூட திட்டுறது பார்த்திருக்கேன் சார். ஆனா பாம்புக்கு வந்து காது கிடையாது. இது வந்து இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் maybe I mean that காது மாதிரி I mean we may not be able to say ear, but snakes is able to get this noise or sound which is less than 20 hertz. Okay, maybe no that part of the body may not be ear, maybe something else, maybe skin or whatever. அப்புறம் 20 to 20,000 என்ன அர்த்தம்? அது வந்து audible range சார். Audible range of for human beings ன்னு சொல்லுங்க. Yes sir. When you say audible more than 20 hertz க்கு என்ன பேர் அதுக்கு? Supersonic. Supersonica? Ultrasonic. Ultrasonic. Okay. Maybe I don't know whether ultrasonic and supersonic ஒண்ணுதானான்னு தெரியாது. யாருக்கு அது கேட்கும்? 20,000 above. Human being கேட்காது. We cannot, it's not audible to human beings. So who else is audible for whom else? சார் அது கேக்குறது யாருக்குன்னு தெரியாது. ஆனா மஸ்கிட்டோஸ் அது ப்ரொடியூஸ் பண்ண அந்த மாதிரி சவுண்ட். யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? மஸ்கிட்டோஸ். மஸ்கிட்டோஸ். யாருக்கு அது கேட்கும்? அது தெரியல சார் சரியா. பேட்ஸ் கரெக்ட். இது என்னோட நாலேஜ்லன்னு சொல்றேன். உங்க புக்கில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இது என்னோட whatever I know. ஒரு காலத்தில் நான் அந்த குவிஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது இந்த கேள்வி வரும். பேட்ஸுக்கு 20 ஹர்ட்ஸ் 20,000 ஹர்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் கூட கேட்கும். அப் டு வாட் ஹர்ட்ஸ் ஐ டு நாட் நோ, பட் 20,000 அபவ் இருந்தாலும் பேட்ஸுக்கு கேட்கும்னு நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் தேர் இன் த புக், பட் ஸ்னேக் இஸ் தேர் இன் யுவர் புக் விச் ஐ ரிமெம்பர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. இது இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். எத்தனை பேர் நீங்கள் இதுக்கெல்லாம் போயிருக்கீங்க தெரில. த மினிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ சவுண்ட் ரிஃப்ளெக்டிங் வால் டு ஹியர் அன் எக்கோ அட் 20 டிகிரி சென்டிகிரேட் இஸ் dash meter. Option C sir, 17.2. மினிமம் டிஸ்டன்ஸ். அப்போ மேக்ஸிமம் தெரியாது எனக்கு. மினிமம் எங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்கம்மா? சார் where did you try? I didn't no, did you try echo somewhere in your life? Yes sir, I have. Where did you try? வீடு சார். வீட்ல புது வீடு வாங்கினா அதுல எந்த ஆப்ஜெக்ட்ஸும் இருக்காது, அது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ யா, அது ஒன்று 72.2 மீட்டர் மினிமம் இருக்காதே. அதுல ஆனா மல்டிபிள் ஐ மீன் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லாததுனால இப்ப நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்மள சுத்தி இருக்குன்னா எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுல ஒரு டிஸ்டிங்க்ட் சவுண்டா வரதுனால we can hear it அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாரு I mean have you heard of echo in your life? எக்கோ எங்கேயாவது நீங்க பேசி எக்கோ வந்திருக்கா? நீங்க பேசியோ ஏதோ சத்தம் போட்டு? ஓகே, வேலியில் வரும். வேலின்னா தெரியும் இல்லையா? அது என்னது? பள்ளத்தாக்கா இன் தமிழ். வேலியில் வரும். அண்ட் தேர் இஸ் அ எக்கோ பாயிண்ட் இன் மூணார். ஐ திங்க் தேர் வில் பி டெஃபினெட்லி an எக்கோ பாயிண்ட் இன் ஆல் தீஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஏற்காடு அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு எக்கோ பாயிண்ட் ஒன்று இருக்கும். நான் பார்த்ததில்ல, பட் ஐ ஹவ் சீன் இன் மூணார் அண்ட் ஐ திங்க் கொடைக்கானல் நம்ம இன்னொரு இடம், 2 இடம். அங்கே போய் எல்லாம் கத்துவாங்க, ஓன்னு கத்துவாங்க. அது வரும், இட் வில் ரிஃப்ளெக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் திங். அண்ட் சம்டைம்ஸ் கிணறு கூட பெரிய கிணறாக இருந்தால் உங்களுக்கு எக்கோ வரும். இதெல்லாமே 17.2 மீட்டர் விட அதிகமாக இருக்கணும்.
So it is there. It is 17.2 meter is the right answer, and that is what is more relevant other than our discussions. Okay, இதெல்லாம் நீங்கள் தெரியணும். ஏன்னா எனக்கு இதை பார்த்தோன்னே 17.2 சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக கொஸ்டினாக இல்லை எங்கேயுமே, நானாக க்ரியேட் பண்ண இந்த கொஸ்டினை ஆஃப்டர் ரீடிங் சம்திங். பட் பிகாஸ் அந்த மூணாரில் இட் இஸ் மச் மோர் தேன் 17.2, ஆல்மோஸ்ட் ஒரு 100 மீட்டர் ஒரு 200 மீட்டர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட் 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 கோயிங். அடுத்தது பாருங்க, படிங்க யாரோ ஒருத்தர். படிக்கிட்டா சார்? யா, எனி ஒன் ஆஃப் யூ. In a simple harmonic oscillation, the acceleration against displacement for one complete oscillation will be. In a simple harmonic oscillation, the acceleration against displacement for one complete oscillation will be. I think it's option D, sir, straight line. Option A, sir. Option A வா? Option A, sir. Yes, sir. Option A வா? இது 5th கொஸ்டின் தானே? ஆமாம், 5th Yes, sir. கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்கள் புக்கில் இருக்குது, அதனால் நீங்கள் தப்பாக, புக்கு பேக்கில் இருக்குது, ரதர் புக்கில் எல்லாமே இருக்குது. Option D, sir. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். புக்கு பேக்லேயே இருக்குது, அதையே நீங்கள் தப்பாக பண்ணக்கூடாது. நல்லா படிக்கலைன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டாகவே ஐ கேன் டெல் யூ இட் இஸ் தேர் இன் த புக் பேக். புக்குக்குள்ளே படிக்கலைன்னா கூட ஐ கேன், இந்த நிறைய இந்த ஸ்டேட் போர்டு குழந்தைங்க புக்குக்குள்ளே படிக்க மாட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். பட் புக்கு பேக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா, அது ஏன் நீங்கள் படிக்கலன்னு கேட்ட தெரியல. ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் த ஆன்சர். ஓகே ஓகே, கோ டு நெக்ஸ்ட். நத்திங் ராங். இந்த டைம் இருக்குது உங்களுக்கு. நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன். ஏன்னா இந்த தியரி கொஸ்டினாக 1-2 ப்ராப்ளம் இருக்கும், பட் பல்க் ஆஃப் தம் தியரி கொஸ்டின்ஸ். ஓகே, கேன் எனிபடி ரீட் திஸ்? மேபி சந்தோஷ் கேன் ரீட் பண்ணுறீங்களா? யாரோ ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. A mass of 3 kg is attached at the end of a spring, moves with simple harmonic motion on a horizontal frictionless table with time period 2 pi and with amplitude of 2m. Then the maximum force exerted on the spring is. Sir, I think the option is the answer is option C, 6 newtons. Correct. A mass of 3 kg is attached at the end of a spring, moves with a simple harmonic motion on a horizontal frictionless table with the time period 2 pi and with an amplitude of 2 meter. Then the maximum force exerted on the spring is. எப்படியம்மா கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க? How did you find? Force is equal to F equal to ma. எனக்கு அது தெரியும். அது அந்த ஃபார்முலா யூஸ் ஆகுமா? இப்போ 6n சொன்னவங்க யாரு? 6n சொன்னவங்க குழந்தை யாரு? Me, sir. You how did you find, or but you just remember? Yes, sir, we had. So yeah, I remembered it. இது வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக் நாலேஜ்னு பேர் இருக்குது. அப்படியே புக்கில் பார்த்து ஆன்சர் அப்படியே உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் பண்ணிவிடுவீங்க. அந்த குழந்தைகளுக்கே உண்டான ஒரு சாமர்த்தியம் அது. உங்களுக்கு எல்லாருக்கும் அது இருக்கும். ஒரு புக்கை பார்த்து அப்படியே அதை அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிடலாம். அப்படி இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கையில்? லைக் அக்ஷயா she said 6 straight away because it's a book back question. அவங்க புக்கில் பார்த்துருப்பாங்க, இல்லை பேசியிருப்பாங்க, கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. அதான் 6n. அது கொஸ்டனே சரியாக தெரியாட்டி கூட 6n தான் ஆன்சர்னு ஒரு டான்னு போட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் ஃபோட்டோகிராஃபிக் ஒரு கேப்பபிலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ரைட், வெரி எனிவே இட்ஸ் குட், பட் தென் யூ ஷுட் நோ ஹவு யூ அரைவ் அட் 6n. யாராவது சொல்ல முடியுமா? There is a formula. அதான் யாராவது சொல்ல முடியும்? எனக்கு தெரியல, அதனால உங்களுக்கு கேட்குறேன். ஓகே, யூ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் டுடே இட் செல்ஃப். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சரி தூங்குறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஃபைண்ட் ஹவு டிட் யூ கெட் 6n ஃபார் திஸ் கொஸ்டின். இட் இஸ் தேர் இன் யுவர் ஆசிலேஷன் சாப்டர்னு நினைக்கிறேன், அது ஸ்ப்ரிங் சாப்டர் ஏதோ ஒரு சாப்டர். ஸோ யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். ஓகே, குட். ஃபோட்டோகிராஃபிக் அந்த மெமரி இருக்கிறது நல்லது தான், அது ஒத்துக்க. பட் அது எல்லா டைமும் அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. யூ ஷுட் ஹேவ் லாஜிக். ஓகே, இது பாருங்கள். The reciprocal
of stiffness constant is called flexibility constant or compliance, denoted by C. நான் ஒரு தியரி கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸ்ட்ரெயிட்டாகவே ஐ குட் ஹவ் ஆஸ்க்ட் what is the unit of flexibility constant அப்படின்னு கேட்டிருக்கலாம். But then I gave you this, the reciprocal of stiffness constant is called flexibility constant or compliance, denoted by C. It is measured in மீட்டர் பர் நியூட்டன் நினைக்கிறது. அடுத்தது மீட்டர் நியூட்டன், அப்புறம் 1 மீட்டர் நியூட்டன் ஆர் 1 m நியூட்டன். மாஸ், சாரி, மீட்டர் நியூட்டன், மாஸ் தானே அது. மீட்டர் C sir. என்ன ஆன்சர் அது உங்களுக்கு? சரி, யாருக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சின்னு ஒருத்தர் சொல்றாரு, அது 1/mn வருங்கிறார். அப்படி சொல்றார், 1/mn. அப்படியா? Any other option? Okay, now let me tell you, C is not the right answer. அப்ப wrong இல்ல. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏன்னு ஒரு யார் சொன்னது? அது குழந்தை யார் பேரு? அவங்க சத்யஸ்ரீ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி சொன்னீங்கம்மா, சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி. நீங்களும் போட்டோகிராஃபிக் மெமரியா? மேம் எனக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார், அதை வச்சு சொன்னாங்க. அதுதான் அந்த குழந்தைகளுக்கே உண்டான சாமர்த்தியம் இது. பிகாஸ் மேம் ஒரு சொன்னாங்க, அப்படி எனக்கு ஞாபகம் இருக்குது, இல்லை நான் புக்கில் பார்த்தா அப்படி ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் ஓகே, ஐ ஃபுல்லி அப்ரிஷியேட் திஸ், பட் திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் கிளியரிங் சம் ஆஃப் தீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். யூ ஷுட் நோ ஹவு யூ அரைவ்ட் அட். சரிங்களா? இப்போதைக்கு ஓகே, ஐ எம் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பி, but then we cannot be continuously happy based on our photographic memory or some other hearing capability வச்சு நம்ம பண்ணக்கூடாது. You should use your brain and find out what logically, what is the formula, how did they arrive at, all these things you should find out. Okay, but let me tell you, the stiffness constant is reciprocal of flexibility constant. அதுக்கு இன்னொரு பேர் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது புக்குக்குள்ளே இருக்குது, இது புக்கு பேக் கொஸ்டின் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு அந்த ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தோன்றதுக்கு காரணம், புக்குக்குள்ளே படிக்கிறது இல்லை நம்ம, அதனால். ஓகே, கொஸ்டின் 8. Can anybody read this? Sir, Yeah. if the temperature and the pressure of a gas is doubled, the mean free part of the gas molecules. Option A remains same. Option B doubled. Option C tripled. Option D Quadrupled. Remains Remains same. Option A, sir. Yeah, option A is the right answer. இந்த மாதிரி கொஸ்டின் தியரி கொஸ்டின்ஸ் இதில் நீங்கள் டக்குன்னு அடிச்சிடணும். ஏன்னா உங்கள் புக்கில் 1/3 ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆர் தியரி கொஸ்டின். நான் கேல்குலேட்டாக பண்ணிட்டேன் ஒரு 2-3 பேப்பர் எடுத்து. ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் ஆல்சோ ஐ டோல்ட் யூ, ஐ திங்க் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்னேன், நான் எடுத்து என்னென்ன கொஸ்டின் இருக்குது. நான் சொல்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேயே, பயாலஜியில் இன்னும் அதிகம், அதை விடுங்க. பயாலஜியில் பாதி கொஸ்டின், ஈவன் 75% இஸ் தியரி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே தியரி இருக்குது. அதனால் ஒன்ஸ் யூ ஆர் கொஞ்சம் எனக்கு மேத்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சார், இன்டகிரேஷன்லாம் தெரியலன்னா கூட பரவாயில்ல. நோ, யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த தியரி கொஸ்டின்ஸ். ஓகே, கோ டு நெக்ஸ்ட். குட், ஐ திங்க் குட் கோயிங் ஆஸ் ஃபார் அஸ் கொஸ்டின் 8 இஸ் கன்சர்ன். டக்குன்னு 2-3 பேர் சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள். இது யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். An ideal gas is maintained at constant pressure. If the temperature of an ideal gas increases from 100 Kelvin to 10,000 Kelvin, then the RMS speed of the gas molecules. Option B, sir. Increase 10 times, sir. Option B, sir. Option B, sir. Option B 10 times is the right answer. Correct. இப்போ 100 Kelvin அப்படின்னா அது how many centigrade சொல்ல முடியுமா யாராவது? நெகட்டிவ் வரும் சார். நெகட்டிவா? 100 Kelvin. 1 Kelvin equal to how many centigrade? One second, sir. I'll just. ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க. மண்டையில் இருக்குது ஓரமா, ஆனால் கேட்கும் போது வரமாட்டேங்குது. அக்ஷயாவுக்கு
எல்லாருக்குமே தான் அக்ஷயா போட்டது அது அப்படி ஆகும். பிகாஸ் வி ஆல் பாஸ் த்ரூ தட் ஸ்டேஜ். அதனால தான் எனக்கு சிரிப்பு வருது. நானும் இப்படி தான் இருந்தேன். அது சார் கேட்கும்போது மட்டும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நாங்கள்லாம் படிக்கும்போது அது வரலும் தெளிவாக இருப்போம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஐ மீன் 1 Kelvin is how much? சரி, இங்கே நம்ம இதிலேயே போட்டு பார்க்கலாமா? எல்லோரும் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி 1 Kelvin இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கலாம். how many centigrade? உங்கள் எல்லாரும் பெனிஃபிட் போடுறேன். 1 Kelvin is equal to how many Celsius? Minus 273 degree Celsius. 272, sorry. ஓகே, ஐ திங்க் முதல்ல அக்ஷயா நினைக்கிறேன், யாரோ சொன்னவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்டோன்னா அவங்க பயந்துட்டாங்களாட்டு. பட் ஆன்சர் இஸ் கரெக்ட். இன்க்ரீசஸ் பை 10 times இஸ் கரெக்ட். யூ ஆர் given full marks. பட் யூ ஷுட் know all these small things. Now when you take one question, you should dissect that question and try to understand each and every part of the question. That's very important. Okay. Question 10. Can anybody read this? Sir, Can I read? Yeah. an ideal refrigerator has a freezer at temperature 12 degrees Celsius. Yeah, minus 12 degree. My God. அது ஏன் மைனஸ் Minus 12 degrees மைனஸ் பிடிக்காது Celsius. உங்களுக்கு? The coefficient of performance of the engine is 5. The temperature of the air to which the heat ejected is option A 15 degrees Celsius, option B அது பரவாயில்ல, அது 45 கேடி point. பரவாயில்ல. கொஸ்டின் படிச்சா போதும். An ideal refrigerator has a freezer at temperature minus Option 12 C, degrees sir. centigrade. Option C, sir. Option C. Option C, sir. 40.2. Yes, sir. ஓகே, எஸ், Yes, தட் sir. இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து இப்போ யாராவது இப்போ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் யுவர் வீட்டில் ஃப்ரிட்ஜை வந்து அந்த இது கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன ஆகும்? கூலிங் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிடும் சார். ஓகே, அது தவிர கூலிங் குறைஞ்சிடும், ஒத்துக்கிறேன். அக்ரி. வேற என்ன ஆகும்? லைட் ஆஃப் ஆகும் சார். லைட் ஆஃப் ஆகும். ஓகே, மை காட். ஓகே, அதாகும். இல்லை, வேற கொஞ்சம் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கன்றேன். கரெக்ட் தான், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி வருமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. உங்கள் வீட்டில் ஐயோ எது தண்ணி வருதுன்னு பார்ப்பீங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ் அது ஆக்சுவலாக அந்த ஃப்ரீசரில் இருக்கிற அந்த இது ஐஸ் கட்டி வந்து உருகி தண்ணியாக கீழே வரும். ஓகே, திஸ் ஹஸ் ஹேப்பன் டு மீ அபவுட் 4 days பேக் இன் மை ஹோம். நான் மட்டும் தனியாக இருக்கேன். என்னடா தண்ணி வருது, எங்கடா தண்ணி வருதுன்னு யோசிக்கிறேன் நான். எங்கே ஏதாவது மழையில் வச்சிருச்சேன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஐ திங்க் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். 40.2. வெரி குட். 11th question. இது நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் கூட. த வெட்டபிலிட்டி ஆஃப் எ சர்ஃபேஸ் பை எ லிக்விட் டிபெண்ட்ஸ் பிரைமர்லி ஆன். Option D, sir. Angle of contact. Option D, sir. Angle of contact between the surface and the liquid. surface and the Option D, liquid. sir. Oh, interesting. Very good. ஸோ பார்த்தீங்களா, இது ரொம்ப எப்படி, ஐ மீன் இது தியரி கொஸ்டின் தான். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் நாட் விஸ்காசிட்டி. நம்ம சாதாரணமாக நம்ம விஸ்காசிட்டி சொல்கிறதுக்கு நமக்கு வாய் துடிக்கும். விஸ்காசிட்டியாக இருக்கலாம், சர்ஃபேஸ் டென்ஷனாக இருக்கலாம்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், இட்ஸ் நாட் கான்டாக்ட், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் த லிக்விட். அது கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்லை. பட் தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எனிவே குட். என்ன அக்ஷய், யூ வாண்ட் டு கிவ் சம் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட்? எனி ஆஃப் யூ? சார், எக்ஸ்பிளனேஷனை விட ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் will make it. Give me that because I wanted to know. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து கெச்சப்ல டிப் பண்றோம்னா அது வெர்டிகலா டிப் பண்ணா அது ரொம்ப கம்மி கெச்சப் தான் இட் will hold. இதே ஒரு ஆங்கிள்ல நம்ம இப்படி கெச்சப்ல அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது பண்ணி சாப்பிட்டோம்னா it will hold more ketchup generally. So that's how I remember it, this question. பரவாயில்ல.
எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. எனவே வாழ்த்துக்கள், நீங்கள் அதை ஞாபகம் வச்சு சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். நாங்களே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கொடுத்தா அதெல்லாம் முழுங்குக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். முதல்ல நாங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். எப்படியோ டிப் பண்ணி முழுங்குக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஓகே, வெரி குட். Question 12. The surface area of a spherical bubble of radius r is dash times that of the spherical drop of liquid. The surface area of a spherical bubble of radius r is dash times that of spherical drop of Option C, sir. option C. அவர் ஆப்ஷன் சின்னு சொல்கிறாரு, ஒத்துக்கலாமா? Option A, sir. ஆப்ஷன் ஏன்னு யார் சொல்கிறீங்க? சதீஸ்ரீயா? Yes, sir. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். ஏன் அப்படி சொல்கிறாங்க கண்ணா? என்ன, எதனால்? சரி, இப்போ அந்த ஸ்பெரிக்கல் ட்ராப்போட சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும்? இஃப் ஆர் இஸ் த ரேடியஸ், வாட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பெரிக்கல் ட்ராப்? மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 4 pi r square. 4 pi r square. வெரி குட், வாழ்த்துக்கள் கண்ணா. அப்போது அது கரெக்டு, ஒரு பக்கம் இருக்கட்டும். சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் பபுள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் டேஷ் டைம்ஸ் தட் ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ராப் ஆஃப் லிக்விட். 2 times சொன்னாங்க, நான் அதுவும் கரெக்ட் சொல்லிட்டேன். என்ன ரீசன்? த பபுள் இஸ் மேட் ஆஃப் 2 ஸ்பியர்ஸ். பபுள் வந்து 2 ட்ராப்பால் ஆனது தான் பபுள். அப்போ 2 ஸ்பியர் இருக்குது, அதனால் 2 into 4 pi r square அதுக்கு. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, வெரி குட். இதை லிட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் வாட் எவர் ஐ நோ. அடுத்தது கொஸ்டின் 13 பாருங்க. யாரோ ஒருத்தர் ரீட் பண்ணுறீங்களா? சத்யஸ்ரீ ரீட் பண்ணுறீங்களா? Yes, sir. Yes, sir. When a uniform rod is heated, which of the following quantity of the rod will increases? Option A, mass. Option. Yes, sir. வேண்டாம், ஆப்ஷன் Answer is option D, sir. அது பரவாயில்ல. ஆமாம் ஆமாம். Sir, moment of inertia is the answer, sir. Moment of inertia, sir. Option D. Option D, sir. கரெக்ட். D, sir. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் சி வந்து ஒரு ஃபன்னி ஆன்சர். எங்கேயா சென்டர் ஆஃப் த மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? சென்டர் ஆஃப் த மாஸ் என்பது ஒரு பாயிண்ட். அது எங்கே இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது அதுக்கு, இல்லையா? Yes, sir. அதை கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது சிரிப்பு வந்து. கண்டிப்பாக சி கிடையாது, கண்டிப்பாக ஏவும் பி இல்லை. அப்போ நமக்கு கரெக்டாக தெரியாட்டி கூட நீங்கள் போடலாங்கிறக்காக சொல்ல வரேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த ரைட் ஆன்சர். இனர்ஷியான்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Sir, inertia வந்து the property of a body to resist any change in its state of rest or motion, sir. Correct. It is the nature of the matter which will always, the tendency is to take rest. இது மேட்டருக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஹியூமன் பீயிங் கூட அப்படி தான். ஹியூமன் பீயிங்கை விட்டுட்டா எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அமைதியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணும். we are அவர் டெண்டன்சி இஸ் லைக் தட். இதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட்டில் ஒய் தியரின்னு பேர். அப்போது அக்ஷயா வந்து எக்ஸ் தியரி பர்சனா ஒய் தியரி பர்சனா அப்படின்னா, அக்ஷயா வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால there is inertia is very less, or she is overcoming the inertia, so she is a X theory person. Y theory என்னன்னா, கிடக்குது அந்த பாஸ் சொன்னால் வேலை பண்ணிக்கலாம், அவர் சொல்லட்டும் அது முடி உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறவர் தான் Y theory. ஆனால் எக்ஸ் தியரிங்கிறவர் என்னென்னா, வந்தாச்சு இன்றைக்கி பாஸ் 1 மணி நேரம் லேட்டாக வர, இருந்தாலும் என்ன வேலை பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஒய் தியரி, சாரி எக்ஸ் தியரிக்காரங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் எக்ஸ் தியரி பீப்புள் தான். அந்த ஒய் தியரி பீப்புள் வந்து ஒரு 100ல் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. வந்து சொல்லட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி எக்ஸ் தியரியாக தான் இருப்பாங்க. ஓகே, அது வந்து மேனேஜ்மெண்ட் சைட். இங்கே வந்து இனர்ஷியா அப்படிங்கிறது அதுதான். ஸோ விச் மேக்ஸ் த டெண்டன்சி டு மேக் யூ டு பி ஐடல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ரைட். கொஸ்டின் 14. அது நம்ம தமிழ் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இனர்ஷியாவுக்கு நிலைமம் சார். இல்லை, அது உங்கள் புக்கில் இருக்கிறது. உங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க? ஏன் ஜடம் மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது அம்மா சொல்லியிருக்காங்களான்னு?
நிறைய தடவை சார். ஆமாம், அதுதான் அந்த ஜடம் தான் அது இனர்ஷியா. ஆனால் அந்த அம்மா என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் அம்மா இந்த இந்த பொண்ணு ஜடம் மாதிரி உட்காந்துருக்குன்னா நான் சொன்னது கேட்கல காதில் அப்படின்னா ஹர் இன்ட்ரெஸ்ட் த ஒர்க் ஷி இஸ் டூயிங், ஷி இஸ் மோர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஒர்க் ஷி இஸ் டூயிங். அப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா புரிஞ்சிருச்சுன்னா என்னம்மா ஜடம் மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் அனதர் பிஹேவியரல் தியரியில் அப்படி பார்க்குறது. நம்ம இங்கே சயின்ஸை பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஜடம்னு நம்ம சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜடம்? Yes, sir. ஆமாம், ஓகே. அதை ஞாபகம் வச்சுங்க, அம்மா ஜடம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த இனர்ஷியா வந்தாவே உங்களுக்கு டக்கு ஞாபகம் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A sample of ideal gas is at equilibrium. Which of the following quantity is zero? I think average velocity, sir. Why you think so? ஏதாவது லாஜிக் இருக்கா? ஸோ மற்றவங்களும் சொல்லுங்கள், மற்றவங்க உங்கள் ஒப்பீனியன். அட்ராக்ஷன் இல்ல, அதுக்கு இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன்ஸே இருக்காததுனால ஐ திங்க் ப்ரெஷரும் கான்ஸ்டன்டா இருக்கறதுனால it will be like that, I think. யாரோ ஒருத்தர் வராங்க, ஆரம்பிச்சிருங்க, அவங்கள உள்ளே விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, அண்ட் தட்ஸ் ரைட் ஆன்சர். சி இஸ் த ரைட் ஆன்சர், 14C. இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு சப்ஜெக்டே தெரியாத ஆள் கூட இதை இந்த கேள்வி எப்படி பார்க்கலான்னா, 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் ஸ்பீடு இருக்குது, ஒரு ஆப்ஷன் தான் ஸ்பீடு விட்டு வெலாசிட்டி இருக்குது. அப்போ அதாக தான் இருக்குன்னு கூட ஒரு ஒத்தையாக ரெட்டியாக பிடிச்சாலும் பிடிக்கலாம். ஓகே, நாட் தட் ஆல் த டைம் இட் வில் பி கரெக்ட், பட் தென் திஸ் ஆல்சோ ஷுட் கீப் இன் மைண்ட். ஓகே, இட் குட் பி பாசிபிள். ஓகே, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ண. அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு என்பது சொல்லுங்கள் சார். சார், ஈக்குலிபிரியம்ல ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் சேமா இருக்கும் சார். அதனால அதோட ஆவரேஜ் வந்து ஜீரோவா தான் சார் இருக்கும். இல்லை, ஆவரேஜ் ஸ்பீடு ஜீரோவாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஸ்பீடு எங்கேயும் ஜீரோவாக இருக்க முடியாது இல்லையா? வெலாசிட்டி பற்றி சொன்னேன் சார். இல்லை கரெக்ட் இல்லை, நீங்கள் வெலாசிட்டி சொன்னீங்க. இல்லை என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் எல்லா தடையும் தெரியாது. இப்போவே சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்சர் நிறைய கேள்விகள் தெரியாது, ஆனால் ஒரு பாதி ஆன்சர் தெரியும். அந்த பாதி ஆன்சரை வச்சுட்டு எப்படி நம்ம கரெக்டான ஆன்சரை அரைவ் பண்ணுறதுங்கிற அந்த டாக்டிக்ஸ், அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு வேணும். இந்த சாமர்த்தியம் தான் நிறைய குழந்தைகளுக்கு இருக்காது. அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா ஸ்பீடை வந்து நீங்கள் ஜீரோ ஆகுறதுங்கிறது கேள்விப்பட முடியாது. ஏன்னா ஸ்பீடு இருந்தால் இட் வில் பி பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். தேர் கேனாட் பி அ நெகட்டிவ் ஸ்பீட்னு ஒன்று இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் நெகட்டிவ் வெலாசிட்டி இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த டைரக்ஷன். Am I making it a point? Are you able to understand? Yes, sir. நெகட்டிவ் ஸ்பீட்னு ஒன்று இருக்கவே முடியாது வாழ்க்கையில். நெகட்டிவ் ஸ்பீட்னு ஒன்று இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் நெகட்டிவ் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கலாம். நெகட்டிவ் ஸ்பீட்னு ஒன்று இருந்தால் தான் ஜீரோங்கிற ஸ்பீடு ஜீரோ இருக்க முடியும். அதனால் வெலாசிட்டின்னு அப்படி கண்ணை மூட்டு போடலாம். நான் பார்க்கும்போது இந்த கேள்வியை நேராக ஆன்சருக்கு போகலை. இது சி தான் ஆன்சராக இருக்கும்னு நினச்சி அப்புறம் ஆன்சர் பார்த்தா சி தான். எனக்கு தோணுது இப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தோணலைன்னா கூட இது மாதிரியெல்லாம் நிறைய பார்த்துட்டு கம்ப்ளீட் 100% கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு பாதி கொஸ்டின் பாதியில் இருப்பீங்க, இன்னொரு பாதி கொஸ்டின் அப்படி இருக்க மாட்டோம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் நான் எடுத்ததில், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் வில் ஹாவ் லீஸ்ட் RMS ஸ்பீட் அட் எ கிவன் டெம்பரேச்சர்? கார்பன் டை ஆக்சைடு சார். கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? கான்செப்சுவல் ஏதாவது சொல்ல முடியுமா? Triatomic gas, sir. Oh, it's triatomic. So obviously the speed will be less. Yes, sir. RMS speed will be less நினைக்கிறீங்க சொல்கிறீங்களா? Okay, I'll go with you because I don't know the theory part of it, but I'll go with you. So, but your logic seems to be, கன்வின்சிங்காக இருக்குது. ஓகே, நம்ம எல்லா கொஸ்டினையும் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் வேர் வி ஸ்டார்டட் ஆஃப். ஃபிசிக்ஸ் டெஸ்ட் டேட்டட் January 20. அதுக்கப்புறம் கொஸ்டின் 1, டாப்ளர் எஃபெக்ட் இன் சவுண்ட் இஸ் ஏசிமெட்ரிக் அண்ட் இன் லைட் சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? வாட் இஸ் மேக் நம்பர்? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் டு த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுன்னு பார்த்தோம்.
ஓகே, இதெல்லாம் புக்கில் இருக்கிற விஷயந்தான். அடுத்தது, இன்ஃப்ராசானிக் வேவ்ஸ் as frequency less than 20 ஹர்ட்ஸ், அதுக்கு தான் இன்ஃப்ராசானிக் வேவ்ஸ்னு பேர். Question 4, the minimum distance from a sound reflecting wall to hear an echo at 20 degrees centigrade is 7.2 meters. ஓகே, குட். நம்ம நிறைய நீங்கள் இந்த வேலியிலலாம் போகும்போது சத்தம் போட்டிங்கன்னா உங்கள் பேர் சத்தமாக கேசவமூர்த்தி சத்தம் போட்டால் அங்கேருந்து கேசவமூர்த்தின்னு சத்தம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது, in a simple harmonic oscillation, the acceleration against displacement for one complete oscillation will be a straight line. இது வந்து ஐ திங்க் கான்செப்டுவலி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லைன்னா அது சொல்ல முடியாது. 6, இந்த மாஸ் ஆஃப் 3 kgக்கு எல்லோரும் 6N சொன்னீங்க, ஆனால் எப்படி அரைவ் பண்ணீங்கன்னு யாருக்கும் சொல்லலை. போய் இது உடனடியாக இன்றைக்கே தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்துருங்க வை இட் இஸ் 6N அப்படின்னு. அடுத்தது, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்டிஃப்னஸ். 3 2s are 6, sir. என்னம்மா? சாரி, you said, yeah, you said something. எதை சொல்ல வந்தீங்களா? ஓகே, Sir, I guess that 3 into 2 is 6, sir. 3 into 2 is 6 அப்படி வருது. அதான் அது என்ன லாஜிக்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எனக்கு சொல்ல வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம். நீங்கள் யூ கோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூர் லாஜிக், ஈச் ஒன் ஆஃப் யூ ஆன் யுவர் ஓன் போய் பாருங்கள். அப்போ தென் யூ வில் ஃபைண்ட் அவுட். Yes, sir. கொஸ்டின் 7, இதுக்கு வந்து எம் பை என், அதுதான் அதனுடைய யூனிட். எதனோட யூனிட்டு? ஃப்ளெக்சிபிலிட்டி கான்ஸ்டன்ட்டோட யூனிட். ஃப்ளெக்சிபிலிட்டி கான்ஸ்டன்ட் என்பது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, கொஸ்டின் 8, if the temperature and pressure of gas is doubled, the mean free path of the gas molecules remains same. ஓகே, அடுத்தது, the ideal gas is maintained at constant pressure. If the temperature of an ideal gas increases from 100 K to 10,000 K, then the RMS speed of the gas molecule increases by 10 times அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட். அடுத்தது 10, ideal refrigerator as a freezer at a temperature minus 12 degrees centigrade. The coefficient of performance of the engine is 5. The temperature of air is 40.2 degrees centigrade. அதனால தான் நீங்கள் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் போனால் சூடாக இருக்குதா? உங்கள் ஃப்ரிட்ஜு சுடுதா? ஃப்ரிட்ஜு சைடில் போனீங்கன்னா சூடுதான் இருக்கு. ஆமாம், அதுதான். ஏன்னா 40ங்கிறது பெரிய டெம்பரேச்சர், அதனால தான் அப்படி. ஓகே, 11, the wettability of a surface by a liquid depends primarily on the angle of contact between the surface and the liquid. எனக்கு இன்னும் அந்த கான்செப்ட் எனக்கு தெரியல, என்னமோ அக்ஷயா சொல்கிறாங்க, நான் நம்பிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் யாராவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் சயின்ஸை உள்ளே பூத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி குரூப்பில் அனுப்புங்க உங்கள் whatever you know. பட் ஆனால் ரொம்ப எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. The surface area of a spherical bubble of radius r is 2 times that of a spherical drop, because spherical drop என்பது ஒரு ஸ்பியர், spherical bubble என்பது 2 ஸ்பியர், அதுதான் அர்த்தம். அடுத்தது 13, when a uniform rod is heated, which of the following quantity of the rod will increase? Moment of inertia will increase. Okay, அது நம்ம பார்த்தாச்சு. 14, a sample of ideal gas at equilibrium, which of the following quantity is 0? We just seen average velocity, other 0. And 15 is because of the atomic statusனால carbon dioxide will have the least RMS speed. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சாம்பிளுக்காக 15 கொஸ்டின் எடுத்தேன். யூ கேன் டேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா கூட கொஞ்சம் கான்செப்டை தொடர கொஸ்டின்ஸை ஏன் எடுத்தேன் அப்படிங்கிற காரணம்னா, இந்த கான்செப்டை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது எங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி then you can once you strengthen your concept, you will definitely you may be able to face even that mathematical question also. Okay, right? So we will call it a day. I think Manish vandanda கூப்பிட்டுருப்பாரு. I think he has not yet reached because there is some train issue from his school to his place. Okay, thank you so much. We'll meet again in another episode. Okay, Thank you, sir.